Taste the Daily. கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு தேவையான பேருந்து போக்குவரத்து வசதிகளை 4 வாரங்களில் செய்து கொடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், நீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். கல்வராயன் மலைப்பகுதியில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்காக, சமூக பொருளாதார மாற்றத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக அந்த வழக்கு பதிவு செய்து கொண்ட விவகாரத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது, சேலம் மற்றும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்துறையினுடைய மேலாண் இயக்குநர்கள் நேரடியாக காணொலி வாயிலாக ஆஜராகி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மக்களுடைய போக்குவரத்து பயணத்திற்கு இடையூறு ஏற்படாதவாறு போக்குவரத்து அவர்களுக்கு சரி செய்து கொடுக்கப்பட வேண்டும், தேவையான பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த மினி பேருந்துகள் என்று சொல்லப்படுகின்ற பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கல்வராயன் மலைக்கு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டியது போக்குவரத்து கழகங்களுடைய கடமை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த விசாரணையை வருகிற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கல்வராயன் மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்வியல் மாற்றம் தொடர்பாக தொடர்ந்து தாமாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை பதிவு செய்து கொண்டது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் இந்த சேலம் விழுப்புரம் கூட்டாக 2 இயக்குநர்கள் காணொலியாக வாயிலாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிரடி ஒரு உத்தரவு, அவர்களுடைய போக்குவரத்து பயணத்திற்காக ஏற்ற வகையில் அந்த போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சப்பட்ட சம்பவத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் என்பது மிகுந்த சிரமத்திற்கு இருக்கிறது. அவருடைய வாழ்வியல் மேம்பட வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு தேவையான ரேஷன் அட்டைகள், அதே போன்று ஆதார் அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றை 4 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதற்கு முன்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், அதே போன்று அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று மாவட்ட நிர்வாகம் உட்பட அவர்கள் ஆய்வு செய்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் தற்போது அவருடைய போக்குவரத்து பயணத்திற்கு மலையில் பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று சேலம் மற்றும் விழுப்புரம் போக்குவரத்து கழகங்களைச் சேர்ந்த இயக்குநர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.